இன்றைக்கி நம்ம ஒரு அவல் புலாவ் பண்ணலாம். மாப்பிள்ளை சம்பா அவல் புலாவு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேர்க்கடலை 2 மிளகா போட்டு இதை பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வெடித்து வந்திருக்கு, மிளகாயும் செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு, போதும். இப்போ நம்ம 4 பீன்ஸும் ஒரு கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு 2 துண்டு காலிஃப்ளவர், ஃப்ரோசன் பட்டாணி, ஒரு அரை உருளைக்கிழங்கு போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த காய்க்கு அவளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுறேன். காய்க்கு 1 ஸ்பூனு, அவளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, 2த்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுடுறேன். இப்போ இந்த காயை நான் சிம்மில் போட்டு ஒரு தட்டு போட்டு கவுத்து மூடி வேக வைக்கிறேன்ப்பா. வேகட்டும். இப்படி வேகட்டும். இதுக்கு ஒரு பவுடர் ஒன்று நுணுக்கி வச்சுருக்கேன்ப்பா நான். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 4 துண்டு, ஏலக்காய் ஒரு 5, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு 6 பொருள்ப்பா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வறுத்து வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நரன்னுட்டு. அதுக்கப்புறமா இந்த மாப்பிள்ளை சம்பா அவலில் முதல்ல தண்ணியில் நல்லா 2 வாட்டி கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை பாருங்கள், அப்படியே வெந்து போச்சு. நம்ம இது வேகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு இந்த புலாவை தாளிக்கலாம். அந்த அளவுக்கு இதை வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த காய் வெந்துருச்சுப்பா. இதில் இந்த அரைச்ச அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அவ்வளோதான், 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். கமகமகமன் வாசனையாக இருக்குப்பா. கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இந்த அவலை கொட்டிடலாம் இதில். நம்ம இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன்ப்பா. நல்லாயிருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை புழிஞ்சிடுறேன். ஃபைனலாக இந்த கொத்தமல்லியும் போட்டு இப்போ கிளறி விட்டு நம்ம நிறுத்திடலாம். பாருங்கள், சூப்பரான அவல் புலாவு. மாப்பிள்ளை சம்பா அவல் ரொம்ப நல்லதுப்பா. நிறைய நார் சத்து இருக்குது. சுகர் பேஷண்ட்டுங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இது பசி எடுக்காது சீக்கிரம். ரொம்ப நேரம் நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வாழ்க வளமுடன். பார்ப்பாங்க.